சிவகுடும்பம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டுருக்கோங்க. அந்த விலாக் தான் பார்க்க போகிறோம். எங்களோட குலதெய்வ கோயில் வந்து மானாமதுரையில் தாங்க இருக்குது. அதனால் நாங்கள் ஏர்லி மார்னிங் ஒரு 5 o'clock ஏஞ்சி கிளம்புனனால போகும்போதே ஹைவேயில் சாப்பிட்டுட்டு போயிருந்தோம். அந்த கிளிப்ஸாக தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. சட்னி, இட்லி பொடி, சாம்பார் எல்லாமே இவங்க கொண்டு வந்து வச்சுட்டாங்க. நீங்கள் வேணுங்கிற அளவு எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாங்க. இந்த ஹோட்டல் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு மார்னிங் டிஃபனுக்கு. எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே எங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மானாமதுரைக்கு போகிறதுக்கு முன்னாடி திண்டுக்கல் ஹைவேல பார்த்தீங்கன்னா தாடிக்கொம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குங்க. அங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்குன்னு அப்பா சொன்னார். அன்னைக்கு ஆக்சுவலி அப்பாவோட பர்த்டேங்க. அதனால் சரி நாங்கள் போயிட்டு போகலாம், போகிற வழியில் பெருமாள் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி தான் வந்திருந்தோம். இது எல்லாரும் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு கோயிலுங்க. ரொம்பவுமே பெருமாள் அம்சமாக இருந்தார் இந்த கோயிலில். திருப்பதி பெருமாள் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி காட்சி கொடுத்தாரு. யாராக இருந்தாலும் இந்த கோயிலில் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பார்க்க வேண்டிய ஒரு கோவில். கோயில் கோபுரத்துக்கு வாசல்லே பூக்கடையில் அகத்திக்கீரை வித்துட்டு இருந்தாங்க. அங்கே மாடு, பசு, கண்ணுக்குட்டிலாம் இருந்தனால நாங்கள் வாங்கி மாடுகளுக்கெலாம் கொடுத்தோம். நேராக நாங்கள் சாமி சன்னதிக்குள்ளே போனப்போ எல்லோருக்கும் ஒரு பெரிய உருளில் சக்கரை பொங்கல் வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்கங்க. சுட சுட அதுவும் நெய் சொட்ட சொட்ட கொடுத்துட்டு இருந்தாங்க. அது வருஷத்துக்கு ஒரே வாட்டி கிடைக்கிற அக்கார வடிசல் எங்களுக்கு அப்போ தாங்க தெரிஞ்சுது. அது வந்து வருஷத்துக்கு இயர்லி ஒன்ஸ் தான் அப்படி கொடுப்பாங்களாமா. ஆனால் மிஸ் பண்ணாமல் எல்லோரும் சாப்பிட்ணுன்னு சொல்லி எங்களுக்கு நிறைய எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அங்கேருந்து நாங்கள் சாமி கும்பிட்டு நேராக எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு தாங்க போயிட்டு இருந்தோம். எங்கள் குலதெய்வ கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மானாமதுரையிலேருந்து கொஞ்சம் உள்ளே போனால் ஏனாதி செங்கோட்டைங்கிற ஊரில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் தாங்க எங்களோட குலதெய்வ கோயில். நாங்கள் கரெக்டாக ஒரு மார்னிங் 10 o'clock போல் ரீச் ஆகிட்டோம். இதாங்க எங்களோட குலதெய்வ கோயில். கோயிலுக்குள்ளே போனோடனே அம்மா சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கும் மாவிளக்கு வைக்கிறதுக்கும் ரெடி பண்ணிட்டாங்க. நாங்கள் எப்போ குலதெய்வ கோயில் போகிற மாதிரி இருந்தாலும் சக்கரை பொங்கலும் மாவிளக்கும் சாமிக்கு செஞ்சு வச்சு கும்பிட்றது வழக்கங்க. சக்கரை பொங்கல் ஒரு சைடு ரெடி ஆகிறதுக்குள்ளேயே மாவிளக்கும் நாங்கள் பிடிச்சி வச்சிட்டோம்.
நாங்கள் சக்கரை பொங்கல் ரெடி பண்ணி போகிறதுக்குள்ளேயே அப்பா வந்து அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் தாம்பூலத்தில் எடுத்து வச்சிட்டாங்க. ஸ்வீட்டு, பழம், தேங்காய், வெத்தலைப்பாக்கு, நாங்கள் அம்மனுக்கு சாத்தக்கூடிய புது புடவை எல்லாமே நாங்கள் எடுத்து தாம்பூலத்தட்டில் வச்சிட்டோம். வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் சிலை ஊஞ்சலில் வச்சுருந்தாங்கங்க. அந்த அம்மன் சிலை பார்க்கவே நிஜமாகவே ஒரு சின்ன குழந்தை வந்து உட்காந்து ஊஞ்சலில் ஆடுற மாதிரியே இருந்துச்சு. நான், அம்மா, அக்கா எல்லாருமே அந்த ஊஞ்சலை ஆட்டி விட்டு அந்த அம்மன் ஊஞ்சலில் உட்காந்துருக்கிறத கொஞ்சம் நேரம் ரசித்து பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் சாமிக்கு அபிஷேகத்துக்கு ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் எங்களோட குலதெய்வமான அங்காளம்மனோட அபிஷேக வீடியோ தாங்க பார்க்குறீங்க. அம்மனுக்கு அபிஷேகம் எல்லாமே ரொம்ப சூப்பராக முடிஞ்சதுங்க. நீங்களும் நல்லா சாமி கும்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் அம்மனுக்கு வாங்கி கொண்டு போய் கொடுத்துருந்தோம் மஞ்சளில் சிவப்பு புடவையை அன்றைக்கி அம்மனுக்கு சாத்தியிருந்தாங்க. பாருங்கள் அம்மன் எவ்வளோ அழகாக நமக்கு காட்சி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. அன்றைக்கி எல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு நாங்கள் அப்பாவுக்கு வாங்கிட்டு போன கேக்கை கோயில் முன்னாடியே வச்சு கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோங்க. அப்பா பர்த்டே அன்னைக்கு திரும்ப ரிட்டன் வந்து நாங்கள் ஒரு ஹோட்டலில் எங்களோட டின்னரை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. எங்களோட குலதெய்வம் vlog உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அதே மாதிரி அப்பாவுக்கு நாங்கள் வாங்க போன கோல்ட் செயின் ஷாப்பிங் vlogல நெக்ஸ்ட் vlogல நாங்கள் அப்பாவுக்கு வாங்கின செயின் காட்டுறோன்னு சொன்னோம். அதை நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இதுதாங்க நாங்கள் அப்பாவுக்கு கொடுத்த பர்த்டே சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு. நாங்கள் கோல்ட் ஷாப்பிங் vlogல போனப்போ வாங்கின 2 சவரன் பாகுபலி டிசைன் செயினில் அப்பாவுக்கு 2 ஃபேஸ் முகம் வச்ச ருத்ராட்சத்தை கட்டி கொடுத்துருந்தோம். எல்லோரும் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லோரும் மறக்காமல் சிவகுருமம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.